வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக மூக்கடலை குருமா எப்படி வைக்கலாம் சொல்லி பார்க்கலாம். இந்த குருமா பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தோசையை விட பரோட்டாவுக்கும் சப்பாத்திக்கும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு கூட கண்டிப்பாக தொட்டுக்கலாம். நீங்கள் இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இடியாப்பத்துக்கு பரோட்டாவுக்கு சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். ப்ளைன் மூக்கடலை குருமா மட்டும்தான், வேறு எந்த வெஜிடபிள்ஸும் ரொம்ப ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு எண்ணெய் கடாயை வச்சுக்கோங்க. அதில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை லவங்க மேலக்காய் போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிச்ச பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு மஞ்சள் போட சொல்லி நம்மளுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வந்த பிறகு நான் வந்து இந்து உப்பு தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்து உப்பு இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்மளுக்கு அது கொடுக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதுனால அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்து உப்பு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் கடல் கல் உப்பும் எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். இப்போ நம்மளுக்கு நல்லா வதங்கின பிறகு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம நல்லா வதக்கிக்கணும். அது நம்மளுக்கு வதங்க சொல்ல நல்லா தெரியும். நம்மளுக்கு அடியில் நல்லா பிடிக்கும். நம்மளுக்கு கடாயில் பார்த்தீங்கன்னா அடியில் பிடிக்கும். அந்த மாதிரி பிடிச்சாலே நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு பெரிய தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கூடவே கருவேப்பிலையும் போட்டாச்சு. போட்டுட்டு தக்காளி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா தக்காளி டக்குன்னு வதங்கி வந்துடும். நல்லா தக்காளி வதங்கி வரட்டும். இந்த பக்கம் நான் குக்கரில் பார்த்தீங்கன்னா மூக்கடலை பார்த்தீங்கன்னா நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். அந்த மூக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டு 4 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி வீணாக்க போகிறது இல்லைங்க. நான் தக்காளி வதங்கின பிறகு நான் வேக வச்ச மூக்கடலையே தண்ணியோடவே அப்படியே நான் கடாயில் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வீணாக்காதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தனி மிளகாய் தூளும் தனியாத்தூளும் சேர்த்துடலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் காரம் எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க, அதாவது 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் போட்டிருக்கேன். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை விட தனியாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடணும். அப்போ தான் நம்ம காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஈவனாக போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. இப்போ நான் போட்ட பிறகு இது பச்சை வாசனை ரொம்ப பெருசாக வராது. நம்மளுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் வாசனை வரும். இதில் ரொம்ப பெரு வாசனை வராது நம்மளுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச மூக்காலையே தண்ணியோடய ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வீணாக்காதீங்க, சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நான் வேக வச்ச தண்ணியை சுண்டலோடவே ஆட் பண்ணிவிட்டேன். வெள்ளை முக்கலை தாங்க வச்சுருக்கேன் குழம்பு. நான் இதையும் போட்டுட்டு உங்களுக்கு இப்போ தண்ணி இது நிறைய பத்தாது, நம்ம தண்ணி இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. இப்போ இதில் இருக்க தண்ணியை விட நான் ஒரு சொம்பு அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுறேன். நம்மளுக்கு வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கும் வேணும்னா யூஸ் பண்ணிங்கன்னா சாதத்துக்கு கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் டிஃபனுக்கு தான் வச்சுருக்கேன். இப்போ டிஃபன் சாப்பிட்டாக்கா நைட்டுக்கும் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான். அவள் தான் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம தேங்காய் அரைக்கலாம். தேங்காயில் என்னென்ன போட்டு அரைச்சா குழம்பு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்னு சொல்லி நான் சொல்கிறேன் பாருங்கள். தேங்காய் வந்து நல்லா உங்களால் முடிஞ்சதுன்னா மேலே அந்த கருப்பை எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எடுக்கல, ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு வெறும் தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பல்லு முந்திரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. கசகசா இருந்ததுன்னா கண்டிப்பாக கசகசாவையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அந்த தேங்காய் விழுத பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு குழம்பு சூப்பராக கொதிச்சு சுண்டு வந்திருக்கு. வந்த பிறகு இந்த விழுதால் ஆட் பண்ணிங்கனாக்கா ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ப்ளைன் மூக்கடலை குருமா நம்மளுக்கு சுட சுட தயாராகிடும். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே செய்யலாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ண முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. எனக்குலாம் ஒரு காலத்தில் சமைக்கவே தெரியாது. இன்றைக்கி நான் சமைக்கிறேன். எல்லாருக்கும் என்னோடய வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.